வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்னும் வாங்க சீரக சம்பாவில் பொங்கல் செய்யலாம். முதல்ல ஒரு அழாக்கு போட்டுட்டேன். இப்போ 3/4 அழாக்கு 1.25 அழாக்கு போட்டிருக்கேன். 1/4 அழாக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். 1/4 அழாக்கு போட்டு பொங்கல் செய்ய போகிறோம். சீரக சம்பாவில் பொங்கல் சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாங்க. இஞ்சி இடித்து போட்டுட்டேன். ஒரு துண்டு இஞ்சி இடித்து போட்டாச்சு. பெருங்காயமும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இதில் போட்டுடலாம். இதில் 6 அழகு தண்ணி, 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 6 டம்ளர் 3 மடங்கு தண்ணி ஊற்றிடலாம். 2 அழாக்கு 1.25 அழாக்கு அரிசி, 1/4 அழாக்கு பாசிப்பருப்பு. இப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். நான் குழவா நல்லா வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டேங்க. இதில் நம்ம இப்போ அதை வேக வச்சு நல்லா குழவான உடனே மிளகு, ஜீரகம், நெய் போட்டு தாளிச்சிடலாம். வேணும்னா நம்ம முந்திரி பருப்பு கூட போகிறதில்ல. மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடைசியாக வேகட்டும். 2 விசில் நல்லா மேஷ் ஆனோடனே நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சீரக சம்பா பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான். எப்பயுமே நாங்கள் பொங்கலுக்கு மிளகை ஒன்றும் பாதியமாக உடச்சி தான் போடுவோம். குழந்தைங்க பொறுக்கி போடாமல் அப்போ தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு எடுத்து பொடிச்ச ஒன்று பார்க்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகு இடித்து வச்சுருக்கோம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு பொங்கல் ரெடி ஆகிடும். பொங்கலுக்கு நான் கூட சட்னி அரைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நேற்று பூரிக்கு பண்ண பொட்டேட்டோ கிரேவி இருக்குது, அதையே தொட்டுட்டு சாப்பிட்லான்னு விட்டுட்டேன். பொங்கல் பண்ணோடனே தாளிச்சிட்டு பார்க்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம் நம்ம சாதத்திலே பருப்பும் 1/4 ஸ்பூன் போட்டுட்டேன். இன்னொரு 1/4 ஸ்பூன் வச்சுருக்கேன் பெருங்காயம் போட்டால் தான் பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெந்த உடனே பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. 2 சவுண்டு விட்டு இறக்கியாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாமா? நம்ம இப்போ பொங்கல் தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம மிளகு, ஜீரகம் ரெடி இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் கொஞ்சம் வச்சுருக்கோம். கடைசியாக நம்ம எண்ணெய் ஹீட் ஆனோடனே போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொரியும் போது மிளகும் இடித்து வச்சுருக்க பாருங்க, 1-2 இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம இதை அப்படியே பொங்கலில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பொங்கல் ரெடி. இதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் போட்டாச்சு. அதுலேயும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போடவே இல்லை. சால்ட்டும் இதில் போட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பொங்கலில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய சீரக சம்பா பொங்கல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே அருமையாக இருக்குது. இது சைட் டிஷ்ஷாக நம்ம நேற்று பூரிக்கு பண்ண பொட்டேட்டோ கிரேவி இருக்குது, அதை வச்சுக்கலான்னு விட்டுட்டேன். நான் தேங்காய் சட்னி அரைக்கலாம்னு நினச்சேன். இந்த கிரேவி நிறையா இருக்குது, அதனால் அதையே வச்சிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. சீரக சம்பா ரைஸில் இந்த மாதிரி ஒரு பொங்கல் ஒருத்தர் செஞ்சு பாருங்கள்.